வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புவி கண்காணிப்புக்காக SSLV-D3 ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் ஏவப்படுகிறது அதிநவீன EOS-08 செயற்கைக்கோள். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து காலை 9:17 மணிக்கு செலுத்தப்படுவதாக இஸ்ரோ அறிவிப்பு. திருப்பதியில் உள்ள செங்காளம்மா கோயிலில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சாமி தரிசனம். EOS-08 செயற்கைக்கோள் இன்று விண்ணில் ஏவப்பட உள்ள நிலையில் மனமுருகி வழிபாடு. குரங்கம்மை நோய் பரவல் குறித்த உலக நாடுகளுக்கு உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை குரங்கம்மை தொற்று நோய் பாதிப்பு இல்லை என தகவல். மின் விபத்தை தடுப்பதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும். அலட்சியம் காட்டினால் பணி நீக்கம் போன்ற தண்டனைகள் வழங்கப்படும் என கண்காணிப்பாளர்களுக்கு மின் வாரியம் எச்சரிக்கை. சென்னையில் இன்று கூடுகிறது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. சென்னையில் இன்று கூடுகிறது அதிமுக செயற்குழு கூட்டம். கட்சியில் மாற்றம் கொண்டுவர எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் அளித்தல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல். கூட்டத்தில் பங்கேற்க உள்ள செயற்குழு உறுப்பினர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் குறித்து பேசக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். வரும் 27ஆம் தேதி அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 17 நாள் பயணத்தின் இடையே சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர்கள் மாநாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையிலான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நாளை தொடக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தகவல். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் RN ரவி அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்தியாவை வல்லரசாக்கும் கனவை 2047ஆம் ஆண்டுக்குள் நிறைவேற்றப்படும். சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி உரை. இரண்டாயிரத்து 26 ஜனவரி மாதத்திற்குள் சுமார் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் 65,000 இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதையும் உபகையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
வரும் பொங்கல் பண்டிகை முதல் முதல்வர் மருந்தகங்கள் திட்டம் செயல்படுத்தப்படும். முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். வரும் பொங்கல் திருநாள் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. நாகை இலங்கை இடையே இன்று முதல் பயணிகள் கப்பல் சேவை தொடக்கம். சிவகங்கை கப்பல் நிர்வாகம் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இன்று தொடங்குகிறது சாரல் திருவிழா. வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. சாரல் விழாவையொட்டி மின் விளக்கொளியால் ஜொலித்த குற்றால அருவிகள் கண்டு ரசித்தும் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. வரும் 22ஆம் தேதி வரை மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே மலை ரயில் சேவை ரத்து. தண்டவாளத்தில் மண் சரிவு ஏற்பட்டதால் ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. நெல்லையில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் இன்று ரத்து. நெல்லை, பொதிகை, குமரி விரைவு ரயில்கள் செங்கல்பட்டில் இருந்து இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறப்பு. பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் இன்று வரலட்சுமி விரத விழா. விழாவையொட்டி கோயிலில் ஆர்ஜித சேவைகளை ரத்து செய்து திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. பழவேற்காடு மீனவர்கள் இன்று காலை முதல் கடலுக்கு செல்ல தடை. செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படுவதால் மீன்வளத்துறை உத்தரவு. திருப்பூர் புதுப்பாளையம் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதி. தண்ணீரை வெளியேற்றி அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை. ஒரு வருஷம் ஆச்சுங்க, பத்திரமும் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல. இந்த வீட்டுங்களை கட்டி இப்படி தண்ணி வந்து ஒரு வீடும் விழுந்துருச்சு போன வருஷம் மழைக்கு. இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு பத்திரம் கொடுத்தாலும் கூட நாங்க அதிகம் வச்சிருந்தாலும் கூட ஒரு வீடு வசதி ஏதோ ஒன்னு ஒரு கவர்மெண்ட்ல மேல நாள் தூக்கி கட்டுவோம், அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொண்டு வந்து இந்த ஒத்த வீடு 6 மணல போட்டு 1க்கு 2க்கா இது பண்ணி அது தண்ணி பூரா செவரு. பெரியகுளம் அருகே கும்பக்கரை ஆற்று பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி மறுகரையில் தஞ்சமடைந்த நபர்கள். ஆற்றை கடக்க முடியாமல் தவித்த 9 பேரையும் கயிறு கட்டி மீட்ட தீயணைப்புத் துறையினர். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள்.
கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு எதிராக வலுக்கும் போராட்டம். இன்று ஒருநாள் நாடு முழுவதும் மருத்துவ சேவைகள் நிறுத்தப்படுவதாக இந்திய மருத்துவ கூட்டமைப்பு அறிவிப்பு. டெல்லியில் சப்தர்ஜங் மருத்துவமனை செவிலியர் சங்கம் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு. மருத்துவர்கள் 5 பேருக்கு சம்மன் அனுப்பியது சிபிஐ. மணிப்பூர் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி செல்ல வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். மாநிலத்தில் அமைதி நிலவ மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தல். சுதந்திர தினத்தையொட்டி அட்டாரி வாகா எல்லையில் தேசிய கொடி இறக்கும் நிகழ்ச்சி. மீசையை முறுக்கியபடி வீரநடை போட்ட வீரர்களை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த பார்வையாளர்கள்.